செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகம், புதுவையில் அடுத்த 4 தினங்களில் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய 8ஆம் தேதி வரை புதுவை, தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய இடங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளின் அநேக இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் கடலோர பகுதிகளில் 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 தினங்களில் இயல்பை விட வெப்பநிலை என்பது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கூடுதலாக வெப்பத்தினுடைய தாக்கம் கூடுதலாகவே இருந்தது. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 41.4 டிகிரி செல்சியஸிலும், சேலத்தில் 40.6 டிகிரி செல்சியஸிலும் பதிவாகி இருக்கிறது. அதே போல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 35 டிகிரி செல்சியஸிலும், அதே போல் மீனம்பாக்கத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 4 தினங்களில் தமிழகம், புதுவையில் இயல்பை விட வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.